டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்மளும் ஆண்டவனை பிரார்த்திக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, அமாவாசை வழிபாடு. அமாவாசை வழிபாடு என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த அமாவாசையில 3 பொருள்கள் நம் தானமாக கொடுத்தோம்னா நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. என்ன தானம் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல வர தகவல் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கான மிக முக்கியமான நாளாகும். இந்த தை அமாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது. நாம் செய்யும் தர்ப்பணம், தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கு. அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும். தை அமாவாசை அன்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும், என்னென்ன தானம் செய்ய வேண்டும், எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசையை பரிபூர்ணமாக பெற முடியும் என்பதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகள்ல ஒன்றுதான் இந்த தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது என்பதால் இதை தவறவிடக்கூடாது. இது மிக மிக முக்கியமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. வருடத்தில் வரும் மற்ற 23 அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்று விரதம் இருந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு தை அமாவாசை 29ஆம் தேதி புதன்கிழமை வந்திருக்கு. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி உள்ளது. இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது இன்னொரு தனிச்சிறப்பு. இந்த நாள்ல நம்ம முக்கியமா 3 பொருட்களை தானம் அளிப்பது இன்னும் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தை அமாவாசை அன்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்ய வேண்டும், யாருக்கு தானம் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான பொருட்களை நாம் தானம் செய்தால் நமக்கு நவகிரக தோஷங்களில் இருந்து விடுபட முடியும். தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியம். அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும். எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்க கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்க வேண்டும். அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானம் அளிப்பது இன்னும் சிறப்பு. தர்ப்பண காரியங்களுக்கு செய்யும் அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் என்பது நம்பிக்கை. இது தவிர சனிகாரகத்துவம் உடையவர்களுக்கு தானம் அளிப்பது இன்னும் சிறப்பு. சனிகாரகத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றுத்திறன் கொண்டவர்கள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள், இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நம்ம தானம் செய்தால் இன்னும் நமக்கு நல்ல பலன்கள், நம்முடைய கர்ம வினைகள் குறையும். சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு உணவு அளிப்பது, சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பது இன்னும் ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும். இந்த தை அமாவாசை அன்று இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்ருக்களின் ஆசையை பெற்றுத்தரும். அதனால் நம்முடைய பாவங்களில் இருந்தும் விடுபட முடியும். இந்த தை அமாவாசையில் காலையில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து விட வேண்டும். இது அவர்களை திருப்தி அடைய செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள், பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள், தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அமாவாசை வழிபாடு பார்த்தாச்சு. அமாவாசையில் எந்த பொருட்களை யாருக்கு தானம் செய்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்ம தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது ஒரு 3 பேருக்கோ இல்லை ஒருத்தருக்காச்சும் நீங்கள் உங்களால் முடிந்தது ஏதாவது செய்யுங்க.
கண்டிப்பா நம்முடைய கர்ம வினைகள், கஷ்டங்கள் நீங்கி முன்னோர்களின் ஆசீர்வாதமும், தெய்வங்களின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோல வரலாம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.